إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இன்று பார்க்கின்ற ஹதீத் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரி, முஸ்லிம் ஆகிய இமாம்கள் இதனை அவர்களுடைய கிரந்தங்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அன்சாரி நபித்தோழர். அவருடைய குன்யா அபு அப்துல்லா அல் ஹஸ்ரஜி அல் அன்சாரி. அவர் ஹஸ்ரஜ் கோத்திரத்தைச் சேர்ந்தவர், அன்சாரிகளிலே ஒருவர், மிக முக்கியமான நபித்தோழர்களே ஒருவர், மதீனாவாசி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ராவுக்கு பிறகு அன்சாரிகளிலே முதலாவது பிறந்த ஒருவராக இவர் கருதப்படுகின்றார். எங்களுக்கு தெரியும், முஹாஜிர்களிலே முதலாவது பிறந்தவர் அப்துல்லாஹ் இப்னு அஸ்ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போன்று அன்சாரிகளிலே முதலாவது பிறந்தவராக நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருதப்படுகிறார்கள். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடமிருந்து ஹதீத்களை அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று அவர்களுடைய தாயின் சகோதரன் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா நபி தோழர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று உமர், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் அவர்களிடமிருந்தெல்லாம் ஹதீத்களை அறிவித்திருக்கிறார்கள். இவர்கள் டமஸ்கஸ்லே, திமஷ்கிலே காதியாக பிற்காலத்திலே இருந்திருக்கிறார்கள். நபி அவர்களுடைய ஹிஜ்ராவுக்கு பிறகு ஹிஜ்ரி 65வது ஆண்டிலே வஃபாத்தாகி இருக்கிறார்கள். இந்த ஹதீதை இப்போது நாங்கள் பார்ப்போம். இன்னல் ஹலால பையின். இந்த ஹதீதை நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வாறு சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நான் இதனை செவிமடுத்திருக்கிறேன் என்று தன்னுடைய இரு காதுகள் பக்கமும் இரு விரல்களையும் சைக்கினை செய்து காட்டி சொல்கிறார்கள். அதாவது, இந்த ஹதீத்களை நான் என்னுடைய இரு காதுகளாலும் நபி அவர்களிடமிருந்து நான் செவிமடுத்திருக்கிறேன். இன்னல் ஹலால பையின் وإن الحرام بين وبينهما مشتبهات لا يعلمهن كثير من الناس. இவ்வாறு தான் இந்த ஹதீத் ஆரம்பிக்கிறது. இந்த ஹதீதுடைய ஆரம்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இன்னல் ஹலால பையின், ஹலால் தெளிவானது, வ இன்னல் ஹராம பையின், நிச்சயமா ஹராமும் தெளிவானது, وبينهما مشتبهات لا يعلمهن كثير من الناس. அவ்விரண்டுக்கும் மத்தியிலே சில முஷ்தபிஹாத், அதாவது ஹராமா ஹலாலா என்று சந்தேகிக்கப்படக்கூடியவை இருக்கின்றன. அதிகமான மனிதர்கள் அவற்றை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். மார்க்கத்திலே திட்ட தெளிவான ஹராம் இருக்கிறது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் வர முடியாது, எந்த ஒரு சந்தேகமும் வர முடியாது. சில விடயங்கள் இது ஹராமா ஹலாலா என்ற சந்தேகங்கள் பலருக்கு அதில் ஏற்படும். அதனுடைய தீர்ப்பு, உண்மையான தீர்ப்பு என்ன என்பது எல்லோருக்கும் தெரியாது என்பதல்ல, அதிகமான மனிதர்களுக்கு தெரியாது. அதை தெரிந்தவர்களும் நிச்சயமாக இருப்பார்கள். எல்லோரும் தெரியாதவர்களாக இருக்க மாட்டார்கள். அதிகமானவர்களுக்கு அதிலே சந்தேகம் வரும். தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபமன் இத்தக ஷுபஹாதி இஸ்தப்ரஅ லிதீனிஹி வ அர்திஹி. எவர் ஒருவர் சந்தேகத்துக்குரியதை விட்டுவிடுகின்றாரோ, தவிர்ந்து கொள்கிறாரோ, அவர் தனது மார்க்கத்தையும் மானத்தையும் பாதுகாத்து கொண்டவர் ஆவார். பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர் முயற்சி எடுத்து அதனை காத்து கொண்டவராக ஆகிவிடுகிறார். ومن وقع في الشبهات وقع في الحرام. யார் சந்தேகத்துக்குரியவற்றை செய்கிறாரோ அவர் ஹராமை செய்து விட்டார். இவற்றுக்கெல்லாம் விளக்கம் இருக்கிறது. அந்த விளக்கத்தை நாம் பின்னால் பார்ப்போம். கர்ராஇ யர்ஆ ஹவுல அல்-ஹிமா. ஒரு மெய்ப்பாளன் தன்னுடைய மந்தையை எடுத்துக்கொண்டு போய் பாதுகாக்கப்பட்ட ஹிமாவுக்கு பக்கத்திலே மேய விடுகிறார். அதாவது ஹிமா என்றால் அரசர்கள் அவர்களுடைய மந்தைகளை மேய்ப்பதற்காக சில பகுதிகளை பாதுகாப்பு வலயங்களாக வைத்திருப்பார்கள். அதிலே மற்றவர்கள் அவர்களுடைய மந்தைகளை கொண்டு வந்து மேய்க்க முடியாது. அது அரச அவைக்கு உரியவைகள்.
அரசனுடைய மந்தைகள் மாத்திரம்தான் அங்கே மெய்யும். அந்த எல்லைக்குள் மற்றவர்கள் மெய்ய முடியாது. அந்த எல்லையை தான் ஹிமா என்று அரபிலே சொல்வார்கள். ஹவுல் அல் ஹிமா, அந்த ஹிமாவுக்கு பக்கத்திலே ஒரு மந்தை மேய்ப்பவர் இடையர் தன்னுடன் இருக்கக்கூடிய ஆடுகளை கொண்டு வந்து அல்லது மந்தைகளை கொண்டு வந்து அங்கே மேய விட்டால் அந்த ஆடுகள் என்ன செய்யும்? அந்த ஹிமாவை தாண்டி அரசர்களுக்குரிய அந்த இடத்திலே போய் மெய்ய ஆரம்பிக்கும். அதனால் அரசனுடைய தண்டனை அவனுக்கு கிடைக்கும். இது போன்றுதான் யார் சந்தேகமானவற்றை செய்கின்றாரோ அவர் ஹராமை செய்தவராக ஆகிவிடுகின்றார். அவர் யாரை போல என்றால், இந்த பாதுகாப்பு வளையத்தை சுற்றி மெய்ய விடுகிற இடையனை போல. யூஷுக்கு ஐயர் தஹீஹி, அந்த அவனுடைய மந்தைகள் ஆடுகள் அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள் சென்று மெய்வதற்கு நெருங்கிவிட்டது. என்னால் ஆபத்தானது. எந்த அளவுக்கு அந்த பாதுகாப்பு வளையத்துக்கு நெருங்குகிறதோ அந்த அளவுக்கு அவனுக்கு ஆபத்து இருக்கிறது. அலா வ இன்ன லிகுல்லி மலிகின் ஹிமா, அறிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கிறது. அலா வ இன்ன ஹிமல்லாஹி மஹாரிமு, நிச்சயமாக அல்லாஹு தாலாவுடைய அந்த பாதுகாப்பு வளையம் அல்லாஹு தாலா ஹராமாக்கிய விடயங்கள், தடை செய்த விடயங்கள். அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலுஹத் ஸலஹல் ஜஸது குல்லு, அது சீர்திருந்து விட்டால் முழு உடலும் சீர்திருந்து விடும். வைதா ஃபஸதத், அது சீர்கட்டு விட்டால் ஃபஸதல் ஜஸது குல்லு, முழு உடலும் சீர்கட்டு விடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது ஒரு ஆழமான முக்கியமான இஸ்லாத்துடைய அடிப்படைகளை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக கருதப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்காம்களை மூன்றாக பிரித்திருக்கிறார்கள், சட்டங்களை. ஒன்று ஹலாலுன் பையின், தெளிவான ஹலால். அதாவது எங்களுக்கு தெரியும், நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளிலே இவை ஹலாலானவை. பயிர் பச்சைகள், பழங்கள், ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகள், இவெல்லாம் தெளிவான ஹலால். அதே போன்று நிக்காஹ், நிபந்தனைகள், அனைத்து நிபந்தனைகள் வலியுள்ள ஷாஹிதுள்ள நிக்காஹ், இந்த மாதிரியான எல்லா நிபந்தனைகளுக்கும் உட்பட்ட ஒரு நிக்காஹ் ஹலாலான நிக்காஹ். அதே போன்று வியாபாரங்களை எடுத்துக்கொண்டால் நிபந்தனைகளுக்கு உட்பட்ட வியாபாரங்கள் ஹலாலான வியாபாரங்கள், இது தெளிவானது. அதே போன்று ஹராமுன் பையின், இரண்டாவது ஹுக்கும் ஹராமுன் பையின், தெளிவான ஹராம். எங்களுக்கு தெரியும், தெளிவான ஹராம் பன்றி இறைச்சி சாப்பிடுவது, மது அருந்துவது, விபச்சாரம் செய்வது, வட்டி எடுப்பது, திருடுவது, செத்ததை சாப்பிடுவதெல்லாம் தெளிவான ஹராம். மூன்றாவது ஒன்றை நபி அவர்கள் சொல்கிறார்கள், உமூருன் முஷ்தபிஹா லா யாரிஃபுஹா கஸீருன் மினன் நாஸ், அதாவது சந்தேகத்திற்கு இடமானவை, எல்லோரிடத்திலும் அல்ல, அதிகமான மனிதர்களுக்கு அதனுடைய ஹுக்கும் தெரியாது, அவர்களிடத்திலே அது சந்தேகம். என்ற நபியர்கள் எல்லா மக்களுக்கும் தெரியாது என்று சொல்லவில்லை, அதிகமான மக்கள் அதை தெரியாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் அதிலே அவர்கள் ஒரு பக்கத்திலே சிந்திக்கின்ற பொழுது அது ஹலால் போன்று அவர்களுக்கு தோன்றும், இன்னொரு பக்கத்திலே அவர்கள் அதை சிந்திக்கிற பொழுது அவர்களுக்கு ஹராம் போன்று தோன்றும். அதனால் அதனுடைய சட்டம் என்ன என்பது அதிகமானவர்களுக்கு தெரியாது, அது ஹலாலா ஹராமா என்பது அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். உலமாக்களுக்கு இடையிலும் கூட அதிலே சில நேரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். சில விடயங்கள் அது இபாதாக்கள் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், அல்லது முஆமலாத் என்று சொல்வது கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்பட்ட வியாபாரம் போன்ற விடயங்களாக இருக்கலாம், அல்லது நிக்காஹ் போன்ற அதனோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். ஹலால் ஹராம் என்பது உண்பதிலே மாத்திரமல்ல, எந்த விடயங்களாக இருந்தாலும் இந்த இவ்வாறான உமூருன் முஷ்தபிஹாத் என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த உமூர் முஷ்தபிஹாத்தை பொறுத்தவரையிலே அது அதிகமான மக்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதிலே சில விஷயங்கள் அறிஞர்களுக்கு இடையிலே கூட கருத்து வேறுபாடான விடயங்களாக இருக்கும். சில விடயங்கள் அறிஞர்களுக்கு தெரிந்திருக்கும், ஆனால் சில பொதுமக்களுக்கு அதனுடைய சட்டம் தெரியாமல் இருக்கும். இந்த உமூரு முஷ்தபிஹாத் விஷயத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வழிகாட்டலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்.
ஒரு மனிதன் அதனை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே அவர்கள் சொல்ல வருகிறார்கள். இதனால் முழு சமுதாயமுமே உம்மாவுமே அதை அறிந்திருக்க மாட்டார்கள் என்பது அர்த்தமல்ல. அதை தெரிந்தவர்கள், சத்தியத்தை தெரிந்தவர்கள் இருப்பார்கள். அதிகமான மனிதர்களுக்கு தெரியாவிட்டாலும் தெரிந்தவர்கள் இருப்பார்கள். அவர்கள் யார்? அவர்களைத்தான் நாங்கள் என்ன சொல்வோம், அர்ராசிஹூன ஃபில் இல்ம், ஆழமான அறிவுள்ளவர்கள், மார்க்கத்திலே அறிஞர்கள், ஆழமான அறிவுள்ளவர்கள் இருப்பார்கள். சில விஷயங்கள் சில அறிஞர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் முழு உம்மாவும் ஒரு வழிகேட்டிலே ஒருபோதும் இருக்காது. அல்லாஹு தாலா அல் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான். எல்லா விஷயங்களுக்கும் தெளிவாக இறக்கி இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வனஸ்ஸல்னா அலைக்கல் கிதாப திபியானன் லிகுல்லி ஷை, எல்லாவற்றுக்கும் தெளிவாக அல் குர்ஆனை அல்லாஹு தாலா இறக்கி வைத்திருக்கிறான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், கத் தரக்துக்கும் அலல் பைதா, நாம் வெள்ளை வெளியேற ஒரு பாதையிலே உங்களை நான் விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் பகலை போன்றது. லா யஸீகு அன்ஹா பஅதி இல்லா ஹாலிக், அதை விட்டும் ஒரு அழிந்து செல்லக்கூடியவனை தவிர யாரும் வழிகட்டு போக மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே மார்க்கம் தெளிவானது. ஆனால் இங்கே பிரச்சனை என்னவென்றால், மார்க்கம் தெளிவாக இருந்தாலும் அதை அந்த தெளிவில்லாத தன்மை எங்கே வருகிறது என்றால், அதை அணுகின்றவர்களிடத்திலே தான் வருகிறதே தவிர மார்க்கத்துடைய சட்டத்தில் அல்ல. மார்க்கம் தெளிவானது, எல்லா விஷயங்களுக்கும் தெளிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதிலே யாரும் வழிகிட முடியாது என்பது பொதுவானது. இவ்வாறான முஷ்டபிஹாத் வருகின்ற பொழுது எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற வழிகாட்டலையும் இந்த ஹதீஸிலும் வேறு ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். தெளிவு என்பதை பொறுத்தவரையில எல்லா விடயங்களும் ஒரே அளவான தெளிவாக என்ன செய்யாது, இருக்காது. இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போன்று சிலதை விட கூடுதலான தெளிவானதாக இருக்கும். அதுல தெளிவானதிலே, வெளிப்படையானதிலே பிரபலியமானவைகள் இருக்கும். மார்க்கத்திலே எல்லோரும் அதை கட்டாயமாக அறிந்திருப்பார்கள். என்ன சொல்வார்கள், அதற்கு மஅலூமும் மின தீனி பித்தரூரா, மார்க்கத்திலே அதை அறியாதவர்கள் இருக்க முடியாது. இஸ்லாம் மார்க்கத்திலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே வளரக்கூடியவர்கள், வாழக்கூடியவர்கள் அதை அறிந்திருக்க மாட்டார்கள், அறியாமல் இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அதுல எந்த சந்தேகமும் இருக்காது. இப்படியான ஒரு விஷயத்தை இஸ்லாம் வெளிப்படையாக நடைமுறைப்படுத்தப்படுகிற ஒரு நாட்டிலே யாராவது அதை தெரியாமல் இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு சலுகை அளிக்கப்பட மாட்டாது. அப்படியான விடயங்கள், மது ஹராம், விபச்சாரம் ஹராம், வட்டி ஹராம், இது போன்ற விடயங்கள் மிக தெளிவானது. இதல்லாத இதை விட குறைவான தெளிவு பிரபலியம் அடைந்த விடயங்களும் மார்க்கத்திலே இருக்கும். அதுல அறிஞர்கள், ஆலிம்கள் அறிந்து வைத்திருப்பார்கள். அவர்களிடத்திலே அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. ஹராம் என்று அவர்களிடத்திலே ஏகமனதான கருத்தாக இருக்கும், அல்லது ஹராம் என்று ஏகமனதான கருத்துல எல்லா அறிஞர்களும் இருப்பார்கள். ஆனால் அறிஞர்கள் அல்லாதவர்களில் பலருக்கு அதனுடைய சட்டம் தெரியாமல் இருக்கும். இப்படியான பல விடயங்கள் இருக்கின்றன. இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போன்று இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன. அறிவை சுமந்தவர்களுக்கு மத்தியிலும் கூட அது பிரபலியம் அடையாத விடயங்களாக இருக்கும். அவர்களுக்கு இடையிலும் கூட சில நேரம் அது ஹலாலா ஹராமா என்ற கருத்து வேறுபாடு வருகின்ற விடயங்கள் இருக்க செய்கின்றன. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அதிகமானவர்கள் தெரிய மாட்டார்கள் என்பதிலிருந்து அறிஞர்களுடைய முக்கியத்துவம், இங்கே அவர்களுடைய சிறப்பு எடுத்துரைக்கப்படுகிறது. எங்களுக்கு தெரியும், மார்க்கத்திலே அறிஞர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு சிறப்பு இருக்கிறது. அவர்களுக்கு மார்க்கம் பல விடயங்களில் முன்னுரிமை கொடுத்திருக்கிறது. அந்த வகையிலே மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை எல்லா மக்களும் சில நேரங்களில் பல சட்டங்களை அறிய மாட்டார்கள். அதை அறிவதற்கு, அவர்கள் இருப்பதற்கு அறிஞர்களைத்தான் நாட வேண்டி இருக்கும். ஒருவருக்கு ஒரு விடயம் தெரியாது என்று சொல்கிற பொழுது மார்க்கம் அதை தெளிவுபடுத்தவில்லை என்பது அர்த்தமல்ல. அவருக்கு அது புரியவில்லை, அவர் அந்த மார்க்கத்துடைய சட்டத்தை குர்ஆனிலிருந்து அல்லது சுன்னாவிலிருந்து அடைந்து கொள்ளவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எனவே யாரிடத்திலாவது ஒரு மார்க்க விடயத்திலே சந்தேகம் வருகின்ற பொழுது
அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் எங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறான் வேறு இடங்களிலே, ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாவிட்டால் தெரிந்தவர்களிடத்திலே நீங்கள் கேளுங்கள். ஃபஸ்அலு அஹ்ல திக்ர், அஹ்லு திக்ரிடத்திலே நீங்கள் கேளுங்கள், அறிவுள்ளவர்களிடத்திலே கேளுங்கள். இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் தெரியாதவர்களாக இருந்தால். ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் எல்லோருக்கும் ஒரு விடயம் தெரியாமல் இருக்க முடியாது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவன் ஒரு விடயத்திலே சந்தேகம் வருகின்ற பொழுது, இது கூடுமா கூடாதா என்று வருகிற பொழுது நபி அவர்கள் என்ன வழிகாட்டலை கொடுக்கின்றார்கள்? அவன் பேணுதல் என்கின்ற ஒரு விடயத்தை இங்கே கடைபிடிக்க வேண்டும். பேணுதல் என்கின்ற ஒன்றை அவன் கடைபிடிக்க வேண்டும். இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், தெரியாதை மார்க்கத்திலே அவன் நம்பக்கூடிய ஒருவரிடத்திலே, அறிவுள்ள ஒருவரிடத்திலே, அமானிதம் உள்ள ஒருவரிடத்திலே அவனிடத்திலே சென்று கேள்வி கேட்க முடியும். அதுவரைக்கும் அவன் எதை கடைபிடிக்க வேண்டும்? அந்த விதத்தில் எது பேணுதலானதோ அதை கடைபிடிக்க வேண்டும். இது ஹராமா இல்லையா என்ற சந்தேகம் வருகின்ற நேரத்திலே அதை அவன் செய்யக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள். சில விஷயங்கள் இருக்கின்றன, சிலருக்கு வஸ்வாஸ் அடிப்படையிலே சந்தேகம் வரும். அதாவது அது ஹராம் இல்லை என்பது தெளிவாகும் ஆதாரத்தின் அடிப்படை. என்றாலும் அவர்களிடத்திலே ஒரு வகையான விஸ்வாஸ் ஏற்படலாம். அதனால் வர அப்படியான சந்தேகங்கள் அல்ல. உண்மையான ஒரு சந்தேகம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது என்றால் அந்த சந்தேகத்துக்குள் அவன் போகக்கூடாது என்பதுதான் எங்களுக்கான வழிகாட்டல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஃபமன் இத்தக ஷுபஹாத், சந்தேகங்களை யார் தவிர்ந்து கொள்கிறாரோ, இஸ்தபரஅ லிதீனிஹி வ இர்திஹி, அவர் தனது மார்க்கத்தையும் மானத்தையும் காத்து கொண்டவராக ஆகிவிடுகிறார். அதாவது அவருடைய மார்க்கத்திலே குறை ஏற்படாது. ஏன்? சந்தேகமாக ஹராம் என்று சந்தேகிக்கப்படுகிறதை செய்தால் சில நேரம் அது ஹராமாக இருந்தால் அவருடைய மார்க்கத்திலே குறை வந்துவிடும். அதே போன்றுதான் அவருடைய மானமும். சந்தேகமான ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது மனிதர்களும் அவர் விஷயத்தில் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய மானத்தை குறை சொல்வார்கள், அவரை பிழை சொல்வார்கள். அவருடைய மானபங்கம் அவருக்கு ஏற்படுத்தப்படும். நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஃபமன் இத்தக ஷுபஹாத்தி இஸ்தபரஅ லிதீனிஹி வ இர்திஹி. இன்னொரு புகாரியுடைய அறிவிப்பிலே ஃபமன் தரக மா ஷுப்பிஹ அலைஹி மினல் இஸ்மி, பாவம் என்று சந்தேகப்படுகிற விடயத்தை யார் விடுகிறாரோ, கான லிமஸ்தபான அத்ரக், அவர் ஹராம் என்று தெளிவானதை மிகவுமே விடக்கூடிய ஒருவராக இருப்பார். அதாவது நாங்கள் பல விடயத்திலே இவ்வாறு சொல்கிறோம். ஒருவர் சுன்னத்தான தொழுகைகளை, உஃபரியான தொழுகைகளை பேணி தொழுதால் அவர் ஃபர்லான தொழுகையை கட்டாயமாக ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏன்? அதிலே இன்னும் கூடுதலான பேணுதல் இருப்பார், சுன்னத்தையே அவர் பேணுகின்ற பொழுது. அதே போன்று அவருக்கு சந்தேகமானதையே அவர் விடக்கூடியவராக இருந்தால் ஹராமில் இருந்து மிக தூரமான ஒருவராக அவர் நிச்சயமாக இருப்பார். தனது மானத்தை பாதுகாத்துக் கொள்வார் என்றால் என்ன அர்த்தம்? மக்கள் அவரை பற்றி பேசுவதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வார். இதிலிருந்து நாம் என்ன விளங்குகிறோம் என்றால், ஒருவர் தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்வதும் மார்க்க ரீதியாக ஒரு வேண்டப்படுகிற ஒரு விடயம். மற்றவர்கள் தன்னை பற்றி குறை சொல்வதிலிருந்து ஒருவர் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார் என்றால் அது மார்க்கம் வலியுறுத்துகின்ற ஒரு விடயம். ஒரு மனிதன் தன்னுடைய மானத்துக்கு எதிரான தன்னை குறைப்படுத்திக் கொள்கிற விடயங்களிலிருந்து அவன் தன்னை தூரமாக்கிக் கொள்ள வேண்டும். தன்னையும் தன்னை சார்ந்தவர்கள், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பம், இவர்களை பற்றி மற்றவர்கள் மோசமாக பேசுவதற்கு அவன் தன்னை ஆட்படுத்திக் கொள்ளக்கூடாது, உள்ளாக்கிக் கொள்ளக்கூடாது என்பது இதிலிருந்து தெரிகிறது. அவ்வாறு உள்ளாக்கிக் கொள்வது மார்க்கத்திலே ஒரு நல்ல விடயம் அல்ல, தடை செய்யப்பட்ட ஒரு விடயம். சுபஹாத்துகளை தவிர்த்து கொள்கிற பொழுது அவர் மானத்தை காப்பாற்றிக் கொள்கிறார் என்று நபி அவர்கள் சொன்னதிலிருந்து மானத்தை காப்பாற்றிக் கொள்வதும் மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஸஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இஅ்திகாஃபிலே இருக்கின்ற பொழுது ஸஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்தார்கள். நபி அவர்கள் கதைத்து விட்டு அவர்களை வழி அனுப்புவதற்காக பள்ளிவாசலுக்குள்ளே சற்று ஒரு பகுதிக்கு வருகின்றார்கள். அதனுடைய வாயில் பகுதிக்கு அங்கே 2 நபித்தோழர்கள் அந்த இடத்தினால் தாண்டி செல்கிறார்கள், அன்சாரிகள். அவர்கள் விரைவாக செல்கிறார்கள். இதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலா ரிஸ்லிகுமா, பொறுங்கள், இன்னஹா ஸஃபியா, இவர் ஸஃபியா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த சந்தேகம் வரவில்லை. என்றாலும் ஷைத்தான் அவர்களுடைய உள்ளத்திலே
சந்தேகத்தை பிறகு போடலாம். நபி அவர்கள் ஒரு பெண்ணோடு கதைத்துக் கொண்டிருந்தார்களோ யாராக இருக்கும் என்ற சந்தேகம் அவர்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரையும் அழைத்து இது சஃபியா என்பதை சொல்கிறார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இங்கே நபி அவர்கள் தன்னுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே கவனம் எடுத்திருக்கிறார்கள். அது மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒன்று. ஒரு விடயம் சிலர் ஹராம் என்றும் சிலர் ஹராம் இல்லாமல் இருக்கும் என்று சந்தேகிக்கப்படுகின்ற பொழுது ஒருவர் அதனை செய்கின்ற பொழுது மற்றவர்கள் அவரை பற்றி தவறாக எண்ணுவார்கள், இவர் ஹராமை செய்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்க கூடும். அதனால் அப்படியான இடங்களிலிருந்து அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இங்க இன்னொரு விடயத்தை நாம் பார்ப்போம். அதாவது சிலர் ஒரு ஹராமை செய்யாமல் இருப்பார்கள், மக்கள் அவர்களை பற்றி குறை சொல்லக்கூடாது என்பதற்காக. இவ்வாறு செய்வதிலே தவறில்லை. ஆனால் அல்லாஹுக்காக ஒருவர் ஒரு ஹராமை விடுவதன் மூலமாகத்தான் அல்லாஹ்விடத்திலே அவருக்கு கூலி கிடைக்கும். அவருடைய மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக விடுவது நல்லதுதான், மக்கள் அவரை குறை சொல்லாமல் இருப்பதற்காக. ஆனால் அல்லாஹ்விடத்திலே அவர் ஒரு ஹராமை விட்டதற்கான கூலி அவருக்கு கிடைக்க வேண்டுமா இருந்தால் அவர் அல்லாஹுக்காக அதனை விட்டிருக்க வேண்டும். அதே போன்று நாங்கள் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது மக்கள் உங்களை பார்ப்பார்கள், வெட்கமில்லையா, இதை நீங்கள் விட வேண்டும் என்று அவர்களை தூண்டலாம், பிரச்சனை இல்லை. அவர்கள் குறைந்தபட்சம் அந்த பாவத்தை அவர்களுடைய மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகவாவது விடுவது, அதை தவிர்க்க செய்வது தவறல்ல. மானத்தை காப்பாற்றிக் கொள்வது என்பது ஒரு மார்க்கத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு விடயம்தான். என்றாலும் அல்லாஹு தாலாவோடு அடியானை நாம் தொடர்படுத்துவது மிகவும் முக்கியமானது, அவசியமானது. அதற்குத்தான் நன்மையும் இருக்கிறது. இப்போது நாம் மீண்டும் ஹதீஸுக்கு வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வமன் வகஅ ஃபிஷ் ஷுபஹாத்தி வகஅ ஃபில் ஹராம். யார் சந்தேகத்துக்குரியதை செய்கிறாரோ அவர் ஹராத்தை செய்தவராக ஆகிவிடுகிறார். இதன் அர்த்தம் என்ன? கொண்டு யார் சுபஹாத்துகளை சந்தேகத்துக்குரியவற்றை செய்கின்றாரோ அவர் ஹராமை செய்வதற்கு நெருங்கிவிட்டார், கடுமையாக நெருங்கிவிட்டார். ஏனென்றால் ஒருவர் சந்தேகத்துக்குரியவற்றை செய்கின்ற பொழுது அவர் படிப்படியாக ஹராமை செய்வதற்கு உள்ளாகிவிடுவார். ஹராமை அவர் செய்வதற்கு தைரியப்படுவார். ஏன், ஒரு ஆடு அல்லது மந்தைகள் பாதுகாப்பு வளையத்துக்கு சூழால் மேய்ந்து கொண்டிருக்கின்றன என்றால் இந்த பாதுகாக்கப்பட்ட வளையத்துக்குள் இருக்கக்கூடிய பசுமையான பயிர் பச்சைகளை அது பார்க்கின்ற பொழுது அந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி அங்கே உள்ளே சென்று விடலாம், ஹராமிலே போய் விழலாம். அதனால் யார் சந்தேகமானதை செய்கிறார் அவர் ஹராமை செய்து விட்டார் என்பதனுடைய அர்த்தம் அவர் ஹராமை செய்வதற்கு நெருங்கிவிட்டார். இங்கே நபி அவர்கள் தடைத்தான் செய்கிறார்கள், சந்தேகமானதை செய்யக்கூடாது. இவ்வாறு அதனை புரிந்து கொள்ளலாம். அல்லது யார் சந்தேகமானதை செய்கின்றாரோ அவரை அறியாமல் ஹராமை செய்தவராக ஆகிவிடுவார். அவர் ஒன்று சந்தேகமா அல்லது இல்லையா, இது ஹராமா ஹலாலா என்று சந்தேகப்படுகின்ற ஒன்றை செய்கின்ற பொழுது சில நேரம் அது ஹராமாக இருக்கும், சில நேரம் ஹலாலாக இருக்கும். ஹராமாக இருந்தால் அவர் அந்த ஹராமை செய்தவராக ஆகிவிடுகின்றார். இவ்வாறு ஹராமான விஷயங்களை, ஹராமா இல்லையா என்று சந்தேகிக்கப்படுகின்ற விடயங்களை செய்கின்ற பொழுது எப்படியும் அதிலே பல விடயங்கள் ஹராமான விடயங்கள் நிச்சயமாக இருக்கும். தெளிவான ஹராமா அவருக்கு தெரியாமல் இருக்கும். அவர் ஹராமை செய்தவராக ஆகிவிடுகின்றார். சந்தேகத்தை ஒருவர் விடுவதனால் இரண்டு பயன்களை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சொன்னார்கள். ஒன்று, அவருடைய மார்க்கத்தை அவர் பாதுகாத்துக் கொள்வார். அடுத்ததாக அவருடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்வார். பேணுதல் என்பது மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு செய்தியிலே, இன்னி லஉஹிப்பு அன் அதஅ பைனி வ பைனல் ஹராமி சுத்ரத்தன் மினல் ஹலாலி வலா அஹ்ரிமுஹா. நான் எனக்கும் ஹராமுக்கும் இடையிலே ஒரு இடைவெளியை விடுவதற்கு விரும்புகிறேன். ஹலாலில் இருந்து ஒரு இடைவெளி, ஹலாலான விடயத்தை கூட அதிலே ஹராமுக்கு நெருங்காமல் இருப்பதற்காக சில விடயங்களை
நான் விட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு செய்தி இருக்கிறது. சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு முக்கியமான அறிஞர், சலஃபுகளிலே ஒருவர். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், லா யுஸீபுல் அப்து ஹகீகத்தல் ஈமானி ஹத்தா யஜஅல பைனஹு வ பைனல் ஹராமி ஹாஜிஸன் மினல் ஹலால். ஒரு அடியான் தனக்கும் ஹராமுக்கும் இடையிலே ஹலாலில் இருந்து ஒரு திரையை, ஹராம் அங்கே இருக்கிறது, ஹலால் இங்கே இருக்கிறது, ஹலாலில் இருந்து ஒரு பகுதியையும் என்ன செய்கிறார், ஒரு திரையாக அவர் விட்டு விடுகிறார், ஹராமுக்கு நெருங்காமல் இருப்பதற்காக. இவ்வாறு ஒரு அடியான் செய்தால்தான் அவன் ஈமானுடைய ஹகீகா, யதார்த்தத்தை அடைந்து கொள்ள முடியும். அவன் பாவத்தையும் விடுவான், பாவத்துக்கு ஒப்பான விஷயங்களையும் விட்டு விடுவான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று மார்க்கம் தெளிவானது, மார்க்கம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. அல்லாஹு தாலா எதையும் விட்டு வைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை தெளிவுபடுத்தாமல் மரணிக்கவில்லை. என்றாலும் சிலருக்கு சில விடயங்கள் தெளிவில்லாமல் போகலாம். அதனால் அது அவருடைய சார்பாக இருக்கக்கூடிய பிரச்சனையை தவிர மார்க்கத்துடைய சட்டதிட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை அல்ல. உலமாக்களுக்கு கூட சில நேரங்களில் சில விஷயங்கள் தெரியாமல் போகலாம். அதற்கான காரணம், ஒரு மசாலாவிலே அவருக்கு தலீல், ஆதாரம் கிடைக்காமல் போகலாம், அதற்குரிய ஹதீஸ் அவருக்கு கிடைக்காமல் போகலாம். என்றால் ஒவ்வொருவரும் எல்லா விடயங்களையும் அறிந்தவர் அல்ல. அவருக்கு சில நேரம் சில விஷயங்கள் அறியாமல் இருக்கலாம், சில நேரம் ஆதாரம் கிடைத்திருக்கும், ஆனால் அவருக்கு கிடைத்த அந்த ஆதாரத்துடைய அறிவிப்பாளர் வரிசை பலவீனமாக இருக்கும். ஆனால் அது பலமான அறிவிப்பாளர் வரிசையிலே வேறு இடத்திலே வந்திருக்கும், இவருக்கு அது கிடைக்காது. அதனால் இவர் அது பலவீனம் என்று நினைத்து அதனை விட்டுவிடலாம். சில நேரத்திலே ஒன்று ஹலால் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதாரம் இருக்கும், இன்னொன்று அதே விஷயத்தை ஹராம் என்று சொல்லக்கூடிய ஆதாரம் இருக்கும். அவை இரண்டுக்கும் இடையிலே எது பலமானது, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது முதல்ல சொன்னார்கள், எது பிறகு சொன்னார்கள் என்று அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். அல்லது அதற்கிடையிலே அதை எப்படி, இதை ஹராம் எந்தெந்த விஷயத்திலே ஹராம், எந்தெந்த விடயத்திலே ஹலால், இதனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றிணைத்து என்பது அவருக்கு முடியாமல் போன ஒரு விடயமாக இருக்கலாம். அதனால் அவருக்கு அதனுடைய சட்டம் தெளிவில்லாமல் போகலாம். அல்லது ஒரு ஹதீஸ் வந்திருக்கும், இது வாஜிபா அல்லது மந்தூபா, அதாவது நாங்கள் சுன்னத் என்று சொல்வோம், உபரியானதா, இந்த கட்டளை கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லக்கூடியதா, அல்லது செய்தால் நல்லது என்ற அடிப்படையிலே சொல்லி இருக்கிறார்களா. ஒரு தடை வந்திருக்கும், இது ஹராம், இது செய்யவே கூடாது என்ற தடையா, அல்லது இது கராஹா, இவ்வாறு செய்யாமல் இருப்பது நல்லது, நன்மைக்குரியது, செய்தால் பாவம் இல்லை என்ற அந்த மக்ரூஹ் என்கின்ற அடிப்படையிலே இடப்பட்ட தடையா என்பது சிலருக்கு தெளிவில்லாமல் இருக்கலாம். எனவே அது ஒவ்வொருவரை பொறுத்தும் இருக்கக்கூடிய விடயம். தெளிவில்லாமல் போகக்கூடிய ஒருவர் அவர் என்ன செய்ய வேண்டும், ஒரு விடயம் தெளிவாகும் வரையிலே அந்த விஷயத்திலே அவர் தவக்குஃப் ஆக வேண்டும், அதிலே அவர் தன்னை நிறுத்தி கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி இருக்கிறார்கள். நாம் மற்றவர்களுக்கு கல்வி ஒட்டுகின்ற பொழுது உதாரணங்களை சொல்லி அவர்களுக்கு ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துகின்ற பொழுது அது இன்னும் தெளிவாக இருக்கும். எனவே ஆசிரியர்கள், அறிஞர்கள் இது போன்ற உதாரணங்களை பயன்படுத்துவது முக்கியம். அதற்கு இங்கே ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், கர்ராஇ, ஒரு மெய்ப்பாளர், ஒரு இடையர், யர்ஆ ஹவுலல் ஹிமா, பாதுகாப்பு வளையத்தை சுற்றி மந்தைகளை மெய்ய விட்டிருக்கிறார். யூஷிகு அன் யர்தஅ ஃபீஹி, அங்கே அவருடைய மந்தை அதிலே, அல்லது அவருடைய மந்தைகளை அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள் மெய்ய விடுவதற்கு நெருங்கிவிட்டார். எல்லா அரசர்களும் நபி அவர்கள் சொன்னதை போன்று அவர்களுக்கான பாதுகாப்பு வளையங்களை வைத்திருப்பார்கள். மற்றவர்கள் அங்கே வரக்கூடாது என்று தடை செய்திருப்பார்கள். எனவே அந்த இடத்துக்கு நெருக்கமாக போகின்ற பொழுது சில நேரம் ஒருவர் தவறிழைப்பார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்கிறான், தில்க ஹுதூதுல்லாஹ், அல்லாஹ் ஹராமாக்கிய விடயங்களை அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வளையம் என்று இங்கே ஹதீஸிலே சுட்டி காட்டப்பட்டிருப்பதை போன்று ஹுதூதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வரையறைகள், எல்லைகள் என்று சொல்கிறார். ஃபலா தக்ரபூஹா, அதை நீங்கள் நெருங்காதீர்கள்.
அல்லாஹு தாலா தடை செய்திருக்கக்கூடிய அந்த எல்லைகளை நீங்கள் நெருங்காதீர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளை, இந்த ஹதீஸில் இருந்து நாம் பெறுகின்ற இன்னொரு விடயம்தான் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காயிதா, ஒரு விதி. அதுதான் சத்து தராய, சத்து தராய், உஜூபு சத்து தராய் இலல் முஹர்ரமாத். ஹராமான விடயங்களுக்கு வழிவகுக்கக்கூடியவற்றை, வழிவகுக்கின்ற பாதைகளை அடைத்து விடுவது கட்டாயம். ஹராமையும் விட வேண்டும், எதுவெல்லாம் ஹராமுக்கு இட்டு செல்லுமோ அதனையும் கைவிட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. இப்போது எங்களுக்கு தெரியும், மார்க்கத்திலே பெண்களோடு கைலாக செய்வது, கை குலுக்குவது, ஒரு அந்நிய பெண்ணோடு தனிமையிலே இருப்பது எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் தடை செய்யப்பட்டிருக்கிறது? அது விபச்சாரத்துக்கு, ஜினாவுக்கு இட்டு செல்லக்கூடிய ஒன்று. அதே போன்று ஒரு இடத்திலே வேலை பார்ப்பவர், அவர் அங்கே வரக்கூடிய மக்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஹதியாக்களை எடுக்கக்கூடாது என்று மார்க்கம் தடை செய்திருக்கிறது. ஏனென்றால் அது லஞ்சத்துக்கு வழிவகுக்கும். அவர் ஹதியாவாக கொடுத்தாலும் அது லஞ்சமாக கருதப்படும். இதற்கு சத்து தராயா என்று அறிஞர்கள் சொல்வார்கள். அதாவது வழிகளை மூடுவது, தடுப்பது, இது கட்டாயம். இதனை மார்க்கம் வலியுறுத்தி இருக்கிறது. இதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. இன்று சிலர் சத்து தராய் என்கின்ற பகுதி தேவையில்லை, எது ஹராமோ அதை மட்டும் தவிர்க்க வேண்டும், எது ஹலாலோ அதை நாம் செய்யலாம், ஹராமுக்கு விட்டு செல்லும் என்பதற்காக சில விடயங்களை நாம் தடை செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். இது பிழையானது. மார்க்கமும் பல விடயங்களில் எங்களுக்கு இந்த வழிகாட்டலை கொடுத்திருக்கு. நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று ஹராமான பார்வை, அதே போன்று அந்நிய பெண்கள் தனித்திருப்பது, பெண்கள் குலைந்து பேசுவது, மஹரம் இல்லாமல் பயணம் செய்வது, இதெல்லாம் ஏன் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் பெரிய ஹராம் நிகழ்வதற்கான வழிவகைகள் என்பதனால் இவை தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் போதையை தரக்கூடிய பொருட்களிலே குறைவாக, போதை தராத அளவு குடித்தாலும் அது ஹராம் தான். அதை அதிகமாக அருந்துகிற பொழுது போதை ஏற்படுத்தும் என்றால், குறைவாக அதை அருந்தினாலும் அதனை ஹராம் என்று மார்க்கம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. சில நேரங்கள் முஷ்ரிக்குகளுடைய கடவுள்களை அவர்கள் வணங்குகின்றவற்றை திட்டாதீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஏன்? அவர்கள் அல்லாஹுவை திட்டுவார்கள், அது அல்லாஹுவை திட்டுவதற்கு வழியாக இருக்கும், அந்த வழியை மூட வேண்டும் என்பதற்காக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அசரு தொழுகைக்கு பிறகு, ஃபஜ்ரு தொழுகைக்கு பிறகு வேறு தொழுகைகளை நாங்கள் தொழுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்? தடை செய்யப்பட்ட நேரத்தில், சூரியன் உதயமாகின்ற அல்லது உதிக்கின்ற நேரத்தில் அங்கே தொழக்கூடிய ஒரு நிலை வரக்கூடாது என்பதற்காக அதுக்கு முன்னர் இருந்தே இந்த தடை வந்து விடுகிறது. இவ்வாறு சத்து தரா என்கின்ற ஒன்று மார்க்கத்திலே இருக்கிறது. இந்த ஹதீதும் எங்களுக்கு அதனை சொல்கிறது. ஹராமுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒன்றை நாம் என்ன செய்ய வேண்டும், தவிர்க்க. இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த சத்து தராயா, ஹராமான விஷயங்களுக்கு இட்டு செல்லக்கூடிய பாதைகளை மூடுவது என்கின்ற இந்த பகுதி மார்க்கத்திலே 4/1 பகுதி, மார்க்கத்துடைய கட்டளைகளிலே 4/1 பகுதி என்று சொல்கிறார்கள். என்றால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மார்க்கம் என்பது ஒன்றோ கட்டளையாக இருக்கும், அம்ர் ஏவல், அல்லது நஹியாக இருக்கும், தடையாக இருக்கும். ஏவலை பொறுத்தவரையிலே, அம்ரை பொறுத்தவரை அது 2 வகை. ஒன்று, அந்த கட்டளையிடப்படுகின்ற விடயம் அதற்காக வேண்டிய, அந்த விடயத்துக்காக வேண்டிய அது கட்டளையிடப்பட்டிருக்கும், அதுதான் நோக்கமாக இருக்கும். இன்னொன்றுக்கும் கட்டளையிடப்பட்டிருக்கும், ஆனால் அது அடிப்படை நோக்கத்துக்கு இட்டு செல்லக்கூடியது என்பதனால் அது கட்டளையிடப்பட்டிருக்கும். இவ்வாறு இருக்கும். தடை செய்யப்பட்ட நகையை எடுத்துக்கொண்டால் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அதுவும் 2 வகை. ஒன்று, அது தன்னளவிலேயே அது மோசமான ஒரு விஷயமாக இருக்கும், பாதிப்பான ஒரு விடயமாக இருக்கும், அதனால் அது தடை செய்யப்பட்டிருக்கும். இன்னொன்றுக்கும் பாதிப்புக்கு இட்டு செல்லக்கூடிய வழியாக இருக்கும், அடிப்படையில் அது மோசமானது அல்ல, ஆனால் அந்த பாதை ஒரு பாதிப்பான ஒரு மோசமான ஒரு விடயத்துக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அது தடை செய்யப்பட்டிருக்கும். இதுதான் மார்க்கம்.
மார்க்கத்துடைய கட்டளைகளை எடுத்து பார்த்தால் இப்படித்தான் இருக்கும். சத்துத்தரா என்பது மார்க்கத்துடைய 4 ஒரு பகுதி. ஹராமுக்கு வழிவகுக்கக்கூடியதையும் நாம் தவிர்ப்பது மார்க்கத்திலே உள்ள ஒரு விடயம். இப்போது சத்துதரா என்பதை பொறுத்தவரையிலே அது எது பாவமான விஷயத்துக்கு வழிவகுக்குமோ அதைத்தான் நாம் தடை செய்ய வேண்டும். அதல்லாமல் தூரமான சில விஷயங்கள் இருக்கும். இப்ப எங்களுக்கு சொல்ல முடியாது, நீங்கள் திராட்சை பழம் பயிரிடக்கூடாது, ஏனென்றால் அது மதுபானத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. திராட்சை பழம் என்பது உண்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. திராட்சை பழத்தினால் ஜூஸ் செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் அதை மதுபானத்துக்கும் பயன்படுத்துகிறார்கள். மதுபானத்துக்கு பயன்படுத்துவது என்பது அதை பயன்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக அதை பயிரிடக்கூடாது என்று சொல்ல முடியாது, என்றால் அது தூரமான ஒன்று. ஆனால் எங்களுக்கு தெளிவாக தெரியும், மதுபானத்துக்கு தான் ஒருவர் இதை எடுத்து செல்கிறார், அல்லது ஒருவர் எங்களிடத்திலே ஒரு கத்தியை வாங்குகிறார், இந்த கத்தியை ஒருவரை குத்துவதற்காக வாங்குகிறார் என்று தெரிந்தால் நாம் அவருக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் அவ்வாறல்லாமல் ஒரு கத்தியை ஒருவர் நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். அவ்வாறு தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. எனவே சத்துதரா என்ற பெயரிலே தூரமான விஷயங்களை நாம் தடை செய்ய வேண்டியதில்லை. இதைத்தான் ஃபுகாக்கள், உசூலியங்கள், உசூல் ஃபிக்ஹிலே உள்ள அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள். சில அறிஞர்கள் சில நாடுகளிலே பெண்கள் கார் ஓட்டக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். கூடாது என்று ஃபத்வா கொடுத்திருக்கார். என்றால் அடிப்படையிலே கார் ஓட்டுவது என்பது ஹராம் இல்லை, எங்களுக்கு தெரியும். அது ஒரு வாகனம், அதை பயன்படுத்துவதற்கு தடை இல்லை. ஆனால் பெண்கள் அந்த கார் ஓட்டுவதனால் சில நேரங்களிலே வேறு பல விளைவுகள் அங்கே ஏற்படுகின்றன, பாவங்களுக்கு அது வழிவகுக்கிறது என்பதனால் தான் அவர்கள் அது சத்துதரா என்ற அடிப்படையிலே தான் அதை தடை செய்திருக்கிறார்கள். அந்த ஃபத்வாக்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இப்போது நாம் இந்த ஹதீதுடைய கடைசி பகுதிக்கு வருவோம். இந்த பகுதியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தை பற்றி சொல்கிறார்கள். உள்ளம் சீராகிவிட்டால் முழு உடலும் சீராகிவிடும். உள்ளம்தான் எங்களுடைய செயல்பாடுகளுக்கு, உடலினால் வெளிப்படுகின்ற செயல்பாடுகளுக்கு அடிப்படை என்று சொல்கிறார்கள். உள்ளம் சீர்கெட்டு விட்டால் உடலில் உள்ள ஏனைய உறுப்புகளால் வெளிப்படுகின்ற செயல்பாடுகளும் மோசமானதாக இருக்கும். எனவே ஒருவர் சுவர்க்கத்தை அடைய வேண்டுமாக இருந்தால், மறுமையிலே வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால், அவருடைய உள்ளத்திலே அவர் கவனம் செலுத்த வேண்டும், அதனை சீர்திருத்த வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. அல்லாஹு தஆலாவும் குர்ஆனிலே சொல்கிறான், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். அந்த நாளில் எந்த ஒரு செல்வமும் அல்லது ஆண் மக்களும் பயனளிக்க மாட்டார்கள். இந்த உலகத்திலே எங்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம், ஆண் பிள்ளைகள் எங்களுக்கு பயனளிப்பார்கள், அதன் பொதுவானது. ஆனால் மறுமையிலே அது எதுவும் பயனளிக்காது. இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். எவர் ஒருவர் தூய்மையான உள்ளத்தோடு அங்கே வருகிறார், அல்லாஹ்விடத்திலே வருகிறாரோ அவரை தவிர. அல்லாஹ்விடத்திலே வரக்கூடியவர் எப்படி வர வேண்டும்? பிகல்பின் சலீம். கல்ப், உள்ளம் சலீமாக இருக்க வேண்டும், தூய்மையானதாக இருக்க வேண்டும். எனவே நாம் வெளிப்படையான எங்களுடைய செயல்பாடுகளை சரி செய்வதை விட முக்கியமாக நாம் எங்களுடைய உள்ளத்தை சரி செய்வது மிகவும் அவசியம். உள்ளம் எப்படி சீராகும்? அல்லாஹுவை பற்றி அறிவதன் மூலமாக, அவனுடைய மகத்துவத்தை பற்றி அறிவதன் மூலமாக, அவனை நேசிப்பதன் மூலமாக, அவனை அஞ்சுவதன் மூலமாக, அவனை ஆதரவு வைப்பதன் மூலமாகத்தான். அதுதான் தௌஹீத், அல்லாஹு தாலாவுடைய ஏகத்துவத்துடைய அந்த யதார்த்தம். எனவே உள்ளம் அல்லாஹு தாலாவை வணங்க வேண்டும், அல்லாஹுவின் பக்கம் திசை திரும்ப வேண்டும், அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது, அல்லாஹ் அல்லாது எல்லாவற்றை விட்டும் உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம் முழுமையாக திரும்பக்கூடிய உள்ளமாக இருக்க வேண்டும். இவ்வாறான உள்ளமாக இருந்தால் தான் அந்த உள்ளத்தினால் வெற்றி பெற முடியும். இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். எங்களுடைய அமல்களையும் நாம் சீர் செய்ய வேண்டும், அதே போன்று எங்களுடைய உள்ளத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சீர் செய்ய வேண்டும் என்று இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. எங்களுக்கு தெரியும், இந்த ஹதீஸ் ஹராம் ஹலாலை பற்றி பேசியது. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய உள்ளம் சலாமத்துல் கல்ப், உள்ளம் சலீமாக இருக்க வேண்டும் என்கின்ற 2 விடயங்களையும் சொல்கிற. இந்த 2 விடயங்களும் மிக முக்கியமானது. எங்களுடைய வெளிப்படையான செயல்பாடுகளும் சீர்திருத்தப்பட வேண்டும், எங்களுடைய உள்ரங்கமும் சீர்திருத்தப்பட வேண்டும். அதனால் தான் இந்த ஹதீஸை உலமாக்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இஸ்லாத்துடைய மிக முக்கியமான அடித்தளமாக இந்த ஹதீஸ் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். என்றால் அடிப்படையான ஒரு விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான ஹதீஸ் என்பதிலே அறிஞர்களுக்கு இடையிலே மாற்று கருத்து இல்லை.
இஸ்லாத்துடைய அடிப்படைகளை சொல்லக்கூடிய சில முக்கியமான ஹதீஸ்கள் இருக்கு. அந்த அப்படியான ஹதீஸ்களில் இந்த ஹதீஸும் ஒரு ஹதீத், உள்ளத்துடைய சீர்திருத்தம். எங்களுக்கு தெரியும் உள்ளத்துடைய சீர்திருத்தத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டிருக்கிறார்கள். உள்ளத்துக்கு என்ன பெயர்? கல்ப். கல்ப் என்றால் பிறழக்கூடியது என்ற அர்த்தம் அதற்கு இருக்கிறது. மிக விரைவாக உள்ளம் என்ன செய்யும்? ஒவ்வொரு பக்கமாக பிறழும். ஆனால் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன துஆ கேட்டார்கள்? யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை பிரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே நிலைநிறுத்தி வைப்பாயாக என்று கேட்டார்கள். யா முஸர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை திருப்பக்கூடியவனே, சர்ரிஃப் கல்பி அலா தாஅதிக், என்னுடைய உள்ளத்தை உனக்கு வழிபடுவதிலே திருப்பி விடுவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இந்த துஆக்கள் எங்களுக்கு தெரியும். உள்ளம் எப்போது அல்லாஹ்வை விரும்பக்கூடிய உள்ளமாக, அல்லாஹ் இவற்றை எல்லாம் விரும்புகிறானோ அவற்றையும் விரும்பக்கூடிய உள்ளமாக இருந்தால் அவனுடைய அந்த உடல் உறுப்புகளிலே அது வெளிப்படும். எப்போது உள்ளம் கெட்ட உள்ளமாக மாறுகிறதோ, கெட்டு விடுகிறதோ, அப்போது அவனுடைய செயல்பாடுகளும் கெட்டுவிடும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே மிக முக்கியமாக வலியுறுத்துகிறார். அலா வஹியல் கல்ப், அந்த சதை துண்டுதான் உள்ளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எனவே நீங்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அந்த உள்ளத்திலே நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை சொல்கிறார்கள், லைஸல் கினா அன் கத்ரத்தில் அரத், செல்வந்த தன்மை என்பது ஒரு மனிதனிடத்திலே நிறைய பொருட்கள் இருக்கிறது, வசதி இருக்கிறது என்பதை வைத்து அல்ல. வலக்கின்னல் கினா கினா நஃப்ஸ், உண்மையிலே கினா என்பது உள்ளத்திலே வரக்கூடிய அந்த செல்வந்த தன்மைதான். ஒருவரிடத்திலே பெரிதாக வசதி இருக்காது, ஆனால் அவருடைய உள்ளத்தால் அவர் ஒரு செல்வந்தராக இருப்பார். ஒரு இடத்திலே நிறைய இருக்கும், ஆனால் அவர் உள்ளத்தினால் ஒரு வறுமையிலே இருப்பார். உள்ளத்துடைய செயல்பாடுகள் மிக முக்கியமானது. எங்கள் உடல் உறுப்புகள் செய்கின்ற செயல்களை விடவும் முக்கியமானது. இங்கே பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே ஹராம் ஹலாலை சம்பந்தமாக பேசினார்கள். ஆனால் அந்த நேரத்தில் இங்க உள்ளத்தை பற்றி என்ன செய்கிறார்கள்? சொல்கிறார்கள். முஷ்தபிஹாத், அதாவது சந்தேகத்துக்குரிய விடயங்கள் பற்றி பேசுகின்ற பொழுது உள்ளத்துடைய சீர்திருத்தத்தை பற்றி பேசுகிறார்கள் என்றால் இந்த இரண்டுக்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறது. அதாவது சந்தேகமானதை விடுவது, பேணுதலாக நடப்பது உள்ளத்துடைய சீர்திருத்தத்திலே தாக்கம் செலுத்தக்கூடிய ஒன்று. யார் சந்தேகமானதை விட்டுவிடுகிறாரோ அவருடைய உள்ளம் சீரான உள்ளமாக இருக்கும். நபி அவர்கள் உள்ளம் சீர்திருந்து விட்டால் என்று சொல்கிறார். உள்ளம் சீர்திருந்துவதென்றால் என்ன? அந்த உள்ளம் மார்க்கத்திலே நிலையாக இருப்பது, தூய்மையாக இருப்பது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடிய உள்ளமாக இருப்பது, அல்லாஹு தாலாவை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக, நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று சுய விசாரணை செய்வதன் மூலமாக, அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு பாவமான விடயங்களையும் விடுவதோடு மாத்திரமல்லாமல் முஷ்தபிஹாத், சந்தேகத்துக்குரிய விடயங்களையும் விடுவதன் மூலமாக தான் உள்ளம் சீர்பெற முடியும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் உள்ளத்தை சீர்திருத்தியவர்களாக, எங்களுடைய செயல்பாடுகளையும் வெளிரங்கத்தையும் சீர்திருத்தியவர்களாக, சந்தேகத்துக்குரிய விடயங்களை விட்டு தெளிவான ஹலாலான விடயங்களை மாத்திரம் செய்து ஹராமான விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து வாழக்கூடிய நல்லடியார்களாக இருப்போமாக. அல்லாஹு தாலா அதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.